Hi, hello, welcome to Nifty and Bank Nifty analysis. ஸோ நிஃப்டி ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம நேற்றே டாப் டு பாட்டம் கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்னைக்கு டியூஸ்டே நிஃப்டி இன்ட்ராடே அனாலிசிஸ் எந்த லெவல்ஸில் ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இந்த லெவல்ஸ் ஆக்சுவலி நான் நேற்று கொடுத்த இந்த லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. 17,997 அண்ட் இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமோட டாப் நாச் ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் 17,494க்கான சப்போர்ட் லைன் அண்ட் 17,212க்கான சப்போர்ட் லைன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட 17,494க்கான சப்போர்ட் லைன் ரொம்ப அக்யூரேட்டாகவே ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சப்போர்ட் லைன் பிரேக் ஆகாமல் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் வச்சிருச்சு. நாளைக்கு 17,494 ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ஆர் ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள நியர்லி 17,450 to 500. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸ்குள்ளே நாளைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து நிஃப்டி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலில் ஹோல்டு வச்சிருச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட்கான சான்சஸ் இருக்குது. அப் ட்ரெண்ட்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, நமக்கு மேக்ஸிமம் 17,550 to 600 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் 17,499க்கு மேலே நமக்கு நிஃப்டி ஹோல்ட் ஆகலை அப்படின்னா 17,400 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 17,400க்கான சப்போர்ட் நாளைக்கு நமக்கு இன்ட்ராடே வைஸ் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 17,400 சப்போர்ட்டும் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 17,212க்கான ரேஞ்சை நோக்கி நிஃப்டி மூவ் பண்ண சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கம்மிங் டு டியூஸ்டே பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு இந்த 4 லெவல்ஸ் நான் சேஞ்சே பண்ணல. 39,763, 38,765, 38,405 அண்ட் 37,592. 38,240 கிட்ட நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஹோல்டு வச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்க வரைக்கும் சைட்வேஸாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம டெலிகிராம் சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,200 to 240க்குள்ளே இந்த 50 பாயிண்ட்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. இந்த சைட்வேஸ் ஜோன் இருக்கு இல்லையா 38,250 to 38,400, இந்த 150 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு சைட்வேஸ் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 38,200 கீழே நமக்கு 37,600 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதில் இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 38,000 ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு ஃபில் த ரிக்வஸ்ட். நம்மளோட நேற்று அனாலிசிஸ் வீடியோ கமெண்ட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் அனலைசேஷன் பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து இந்த க்ரூட் ஆயிலுக்கான ட்ரெண்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 113 ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ 113 இந்த லெவல் வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட 2011 to 2014 எண்ட் வரைக்கும். ஸோ 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த 113க்கான ஏரியா. கோவிடில் கிட்டத்தட்ட பாட்டமை டச் பண்ணிட்டு ரீபவுண்ட் ஆகி ஹைலி புல்லிஷாக கிட்டத்தட்ட 2020லேருந்து க்ரூட் ஆயில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நடுவில் குட்டி குட்டி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ ஆகி தான் நமக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ ஆகி தான் க்ரூட் ஆயில் இப்போ வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ 113 இருக்கிற டஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி எகெயின் க்ரூட் ஆயில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த 113 பிரேக் ஆச்சு அப்படின்னா 140 தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு கிளியராக இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் அண்ட் இந்த ஜோன்லேருந்தும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் நடந்து தான் நமக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகிட்டு ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம 113க்கான டார்கெட்டை நோக்கி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நமக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தா அப்படின்னா கூட இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன ஃபேக் அவுட் தான் நடந்துருச்சு. எகெயின் நமக்கு 2021 எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேக் அவுட் தான் நடந்துருச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டோட ஃபாலோ ஆகிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது 200 டே டெய்லி மூவிங் ஆவரேஜையும் ட்ராக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஆஸ் ஃபார் நவ் க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதுதான். ஸோ இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ், கீப் ட்ராக்கிங் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ். ஹேவ் அ
டயரிங் டியூஸ்டே.